خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. وقال نبينا صلى الله عليه وسلم: أول ما خلق الله من نور. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அல்லாஹ் நம்மை படைத்தான். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒருவராக நம்மை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்மாலை பாடக்கூடிய, அவரை பற்றி பேசவும் கேட்கவும், அவருடைய உயர்வை அறிவும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்தானே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகமியங்களை நாம் அறிந்து கொள்வது மிக கட்டாயமான ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எல்லா நபிமார்களையும் போன்றான் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரசூல் என்று விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி நாம் எல்லா நபிமார்களோடு நம் நபியை ஒப்பிடுவோமே ஆனால் நிச்சயமாக நாம் அந்த நபியுடைய ஃபைசானை, அந்த நபியுடைய அருளை, ஏன் நாளை மறுமையிலே அந்த நபியுடைய ஷஃபாத்தை கூட பெற முடியாதவர்களாக நாம் ஆகிவிடும். அதனால் நாம் அந்த நபியின் மகத்துவத்தை விளங்கினால்தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகும், நம்முடைய ஈமான் சரியாகும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மைன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம், அவருடைய முஹப்பத் நம் உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விட, நம் தாய் தந்தையரை விட, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, நம் மனைவியை விட, அத்தாக்கி நம் நஃப்ஸை விட அதிகமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால்தான் நீங்கள் உண்மை மூமினாக ஆக முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்க, ஈமான் என்பது நாம் என்ன சொல்வோம்? அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடியது ஈமான், நம்பிக்கைன்னு சொல்றது. அல்லாஹ் வணக்கத்திற்குரியவர், அல்லாஹ் நம்முடைய ராசிக், அல்லாஹ் நம்முடைய சாலிக், அவன் தான் நம்மை படைத்தான், அவன் தான் நமக்கு உணவளிக்கின்றான். 99 திருநாமங்கள் இருக்குது. இன்னொன்று அல்லாஹ் வந்தாலா தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுடைய ஆஜத்துன்னு சொல்லுவோம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ். இது ஈமான். இப்போ நபி என்ன சொல்றாங்க? என் மீது நீங்கள் முஹப்பத் வைத்தால்தான், பிரியம் வைத்தால்தான் ஈமான் பரிபூர்ணமாகும். எந்த ஈமான்? நீங்கள் இறைவன் மீது ஒரு ஈமான் வைக்கிறீங்கல்ல, அவன் தான் ஆஜத்ரவா, அவன் தான் ராசிக், அவன் தான் சாலிக், அவன் தான் மாலிக். இந்த ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் என் ஜாத்து மேல நீங்க முஹப்பத் வைக்கணும்ன்றாங்க பெருமானார். ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? நபியுடைய ஜாத்தின் மீது முஹப்பத் வைப்பதற்கும், அல்லாஹ் இலாவாக இருப்பதற்கும், அல்லாஹ் நம்ம ஹாஜத்ரவாவாக இருப்பதற்கும், அல்லாஹ் நம்முடைய ராசிக்காக, சாலிக்காக, மாலிக்காக, ஹாக்கிமாக இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அந்த சம்பந்தத்தை சஹாபாக்கள் விளங்கிக் கொண்டதனால், அந்த சம்பந்தத்தை சஹாபாக்கள் விளங்கிக் கொண்டதன் காரணமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டிலை போல சுற்றினார்கள். வெற்றில் பூச்சி எப்படி நெருப்பிலே பாய்ந்து தன்னை மாய்த்துக் கொள்ளுமோ, அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அவர்கள் தன்னை அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹின் காதலிலே மாய்த்துக் கொண்டார்கள் சஹாபாக்கள். நமக்கு அது விளங்கல. அல்லாஹ்வை தனியா பார்க்கணும், ரசூலை தனியா பார்க்கணும். அல்லாஹ் வேறு நினைக்கிறோம், ரசூல் வேறு நினைக்கிறோம். அதனால நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு. என்னன்னா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஏன்னா அல்லாஹ் ஆகிடக்கூடாது, ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் அப்படி ஆகிட்டாங்க. நாம் வருடம் முழுவதுமே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதை நாம்
கொண்டாடுகிறோம். மீலாதுனா என்ன? மீலாது நபினா என்ன? பெருமானார் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே 12ஆம் நாளிலே அவர்கள் பிறந்தார்கள். பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பிறந்தார்களோ அதே தேதியிலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யோம குலிந்து யோம முத்து. நபிமார்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் பிறந்த நாளிலும் இறைவனுடைய சலாம் உண்டானது, அவர்களுடைய இறந்த நாளிலும் அவர்கள் மீது சலாம் உண்டானதுன்னு சொல்றாங்க. இரண்டையுமே இறைவன் ஒன்றாக சொல்கிறான். எப்படி அவர்கள் பிறப்பது, நபிமார்கள், மற்ற நபிமார்களா சொல்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அல்ல, அந்த நபியுடைய குலாமானே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களுமே, எல்லா நபிமார்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தலைவர். தலைவர் மட்டுமல்ல, உம்மத்து எல்லா நபிமார்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஒரு ஆயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கடைசி இறுதி தூதராக தான் வருவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் மற்ற நபிமார் எல்லா நபிமார்களும் வந்தாங்க. எல்லா நபிமார்களிடமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரை உள்ள நபிமார்களிடத்திலே அல்லாஹ் வாக்குறுதி வாங்குகிறான். என்ன வாக்குறுதி? ஆதம் அலைஹிஸ்ஸலாமே வாங்க. என்ன வாக்குறுதி? நீங்க வாழும் காலத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்து விட்டார், நபி அவர்கள் பிறந்து விட்டார், அந்த நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் நபியாக இருக்க வேண்டும், நீங்கள் உம்மத்தாக ஆகிவிட வேண்டும், அவருடைய உம்மத்தாகிவிட வேண்டும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களும் வாக்குறுதி வாங்கி இருக்கின்றார். அன்றே அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை நாம் கொண்டாடுகிறோம். நாம் மீலாதை கொண்டாடுவதே என்ன சொல்கிறது என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்று சொன்னாலே அவர்கள் அல்லாஹ் இல்லை என்று சொல்லும். அல்லாஹ் பிறப்பதில்லை, அல்லாஹ்வுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவன் படைக்கப்பட்டவனே இல்லை, அல்லாஹ் மஃலூக் இல்லை, அல்லாஹ் காலிக். நாம முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள், படைக்கப்பட்டார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் தஆலா பெருமானாரை படைத்தான்னு சொல்றோம். அதனால் அவர்கள் அல்லாஹ்வாக முடியாது. எந்த காலம் வரை நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதை கொண்டாடி கொண்டே இருப்பீர்களோ அதுவரை அல்லாஹ் அல்லாஹ்வாக இருக்கான், முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கான். நீங்க மீலாதை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு தான் குழப்பம். அதனால மீலாது கொண்டாடுவது அல்லாஹ் வேறு முஹம்மது ரசூலுல்லாஹ் வேறு என்று காட்டுகிறது. அல்லாஹ் எஜமான், முஹம்மது ரசூலுல்லாஹ் அபுது என்று காட்டுகிறது. அந்த அபுது அவர்கள் எப்படிப்பட்ட மகாவுடைய அபுது, அதுதான் நம்ம விளங்குறோம். நாம் எல்லா அபுது போல இல்ல, எல்லா நபியும் போல இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுல நபியானார்கள். 40 வயசுல நபியானார்கள் சொல்வதே தவறு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது நபியானார்கள். அவர்களை பிறந்த பிறகு காட்டிலே பெற்றெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்கு கொண்டு வந்தாங்க. மக்கள் எல்லாம் பேசுறாங்க, தவறாக பேசினார்கள். அவருடைய தாயோ தந்தையோ இப்படி ஒரு தவறான ஒரு வழியிலே போனதில்லை. ஆனால் மரியம் தவறான வழியில் போய்விட்டார். எந்த ஆணுடைய துணையும் இல்லாமல், அதாவது ஷரியத் முறையிலே ஆணை நாம் திருமணம் செய்யாமல் ஒரு குழந்தையை கொண்டு வந்து விட்டார் என்று அவர்களை இழிவாக பேசினார்கள். இப்ப எல்லாம் கூட்டமா வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அதுல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்க தாயோ தந்தையோ அப்படி இல்லையே, பரிசுத்தமாக வாழ்ந்தவர்களே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களே, நீங்க இப்படி செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி கேட்கும் போது ஃபாஷாரத் இலை, அவர்கள் என்ன செஞ்சாங்க? குழந்தையின் பக்கம், தொட்டிலின் பக்கம் அவர்கள் இஷாரா செய்தார்கள். ஃபாஷாரத் இலை, அந்த குழந்தையின் பக்கம், தொட்டிலின் பக்கம் இஷாரா செய்தார்கள். அல்லாஹ் சொல்ல தரலாம். இப்போ அவங்க சொல்றாங்க, எப்படி இந்த குழந்தை பேசும்னு கேட்கிறாங்க. மக்கள் என்ன கேட்கிறாங்க? குழந்தையை காட்டுறீங்க, குழந்தை எப்படி பேசும் என்று சொன்னவுடன் அவர்கள் கல்லமல்லாஹு தக்லீமா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். காலை நீ அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப் வஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான். முதல்ல சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் அடிமை.
அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான், என்னை நபியாக அனுப்பி இருக்கிறான்னு சொல்றான். வஜஅலனி நபியா, என்னை நபியாக ஆக்கி விட்டான்னு சொல்றாங்க. குழந்தையிலேயே அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நபியாக்கினார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ்லா கலமா கஸ்துல் அஃலாம் ஆரம்பத்துல ஒரு ஹதீஸ் சொல்றேன். குன்து கன்ஸ பஃபியன் ஃபஅஹபப்து அன் உரஃப ஃபഖலக்துல் خلق. இறைவன் மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தான். அல்லாஹ் மட்டும் இருந்தாங்க, யாருமே இல்லை, எந்த சிருஷ்டியும் இல்லை, அல்லாஹ் மட்டும் தனியாக இருந்தான். அப்படி ஒரு காலம் இருந்தது. காலமே இன்னும் வரவில்லை, சூரியன் சந்திரன் படைக்கப்படவில்லை, அல்லாஹ் மட்டும் இருந்தான். அப்ப அல்லாஹ் சொல்றான், குன்து கன்ஸ மஃபியன், நான் ஒரு மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருக்கிறேன். ஃபஅஹபப்து அன் உரஃப, என்னை அறியப்பட இன்னொன்று வேண்டும், இன்னொரு ஜாத் வேண்டும், என்னுடைய கைது வேண்டும். என்ற கைதை கொண்டுதான் என்னை நான் அறியப்படும். அதனால ஃபഖலக்துல் خلقன்னு சொல்றான். நான் உள்ளே ஒரு படைப்பை படைத்தேன்னு சொல்றான். என் ஹாஜத்தை நிறைவேறதுக்கு நான் ஒரு படைப்பை படைச்சேன். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை அல்லாஹ் படைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வல் மா خلقல்லாஹு மின் நூரி, முதலில் இறைவன் என் நூரை படைத்தான்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ் அவ்வல் மா خلقல்லாஹு அல் கலம், அல்லாஹ் தஆலா முதலில் ஒரு பேனாவை படைத்தான்னு சொல்றாங்க. அதுவும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். அந்த பேனாவை கொண்டு எழுதப்பட்டதுதான் இந்த அனைத்து கோடான கோடி சிருஷ்டிகள். ஒரு பேனாவை கொண்டுதான் கோடிக்கணக்கான எழுத்துக்கள் வருகிறது. அது போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் பேனாவாக இருந்து அந்த நிஸ்பத்தை கொண்டு கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை நான் படைத்தேன். இப்ப எல்லா ஹதீஸும் என்ன அறிகிறது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அல்லாஹ் படைத்தான். அவருடைய நூறில் இருந்துதான் எல்லா சிருஷ்டிகளையும், அரிசி குர்சி லவ் கலம் வானம் பூமி சூரியன் சந்திரன் சொர்க்கம் நரகம் எல்லாவற்றையுமே படைத்தான். சிருஷ்டின்னு நீங்க என்ன சொன்னாலும் சரி, படைப்புன்னு நீங்க என்ன சொன்னாலும் சரி, அது எல்லாமே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூறில் இருந்து வந்ததுதான். அது நல்லதோ கெட்டதோ எல்லாமே நபியுடைய நூல்ல தான் வரணும். ஏன்னா நல்லதை படைக்கிறதுக்கு ஒரு அல்லாஹ், கெட்டதை படைப்பதற்கு ஒரு அல்லாஹ் இல்லை. ஃபாயில ஹகீக்கு ஒரே அல்லாஹ் தான். அவன் தான் நாஃபி, அவன் தான் தார். அதே மாதிரி அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து வந்ததுதான் அனைத்து சிருஷ்டியும் நல்லதோ கெட்டதோ. பியதில் கைர் சொல்றான் பாருங்க, படைத்தது நல்லதாக கெட்டதாக இருந்தாலும் சரி என் கையில கைர் தான் இருக்கிறான். என் ஜாத்துக்கு ஷர் சேரா இருக்கிறான். நான் பரிசுத்தமான ஜாத் என்று சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் தான் அந்த கைரையும் படைத்தான், ஷர்ரையும் படைத்தான். அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாத்தும் அப்படிதான். அதிலிருந்து வந்தாலும் அந்த ஜாத் பரிபூர்ணமான ஜாத், பரிசுத்தமான ஜாத். அதனால என்னைய அறியப்பட நான் ஒரே ஒரு சிருஷ்டியை படைச்சேன். அது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி நூர். சொல்லுகிறார்கள், ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை இறைவன் படைத்தான். படைத்ததில் இருந்து அந்த நூர் அல்லாஹ்வை சுற்றி கொண்டே இருந்தது. அல்லாஹ்வை சுற்றி கொண்டே இருந்தது அந்த நூர். வேற எதையுமே அல்லாஹ் படைக்கல. அல்லாஹ் தான் அறியப்பட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் படைத்தார். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தான் வானம், அவர்களுக்காக தான் பூமி, அவர்களுக்காக தான் சூரியன், அவர்களுக்காக தான் சந்திரன், அவர்களுக்காக தான் இன்சான், எல்லாமே அல்லாஹ் அவர்களுக்காக தான். அல்லாஹ்வுக்காக வேண்டி படைக்கப்பட்ட ஒரே சாத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்காக படைக்கப்பட்டதால் கோடான சிருஷ்டிகள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி விளங்குகிறோம்? உலூஹியத்னு சொல்லுவோம். உலூஹியத், அல்லாஹ் இலாஹாக இருக்கின்றான். மதஹர இலாஹ், மதஹர இலாஹ் யாரு? அல்லாஹ் இலாஹ். அந்த உலூஹியத் எங்கே வெளியாகிறது? மதஹர்னு சொன்னா எங்கே வெளியாகுதோ அதான். சூரியன் எங்கே இருக்கிறது? அந்த சூரிய ஒளி எல்லா கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் மேல படுது. அதான் மதஹர்னு சொல்லுவோம். அல்லாஹ் இலாஹாக இருக்கின்றான். அந்த இலாஹுடைய உலூஹியத்துடைய மதஹர் சிருஷ்டிகளிலே இருக்கிறது. சிருஷ்டிகள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒட்டுமொத்த சிருஷ்டி. மக்லூக்னு சொல்லி என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்து மக்லூக்குமே பெருமானாரின் நூறில் இருந்து வந்தது. அனைத்தையும் அடையடைந்ததுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர். அதனால் அன்பர்களே,
நாம் அல்லாஹ்விடமிருந்து எதையும் பெற முடியாது. அல்லாஹ்விடமிருந்து எதையும் பெற முடியாது. நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தான் பெற முடியும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வல்லாஹு முஅதீம் அலல் காஸிம் சொன்னாங்க பெருமானார். அல்லாஹ் கொடுக்கின்றான், நான் பங்கு வைக்கின்றேன் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அனைத்தையுமே பெருமானாருக்கு கொடுத்துட்டான். என்ன ஹஸானா இருக்குதோ வைமி ஷைஇன் இந்தரா ஹஸானா இருக்குன்றான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிகளுடைய ஹஸானா சொல்லுவீங்களா, அந்த ஹஸானா என்கிட்ட இருக்குதுன்றாங்க. அந்த ஹஸானா முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த ஹஸானாவிலிருந்து வந்ததுதான் இந்த சிருஷ்டிகள் எல்லாம். அதனால் அல்லாஹ் கொடுத்து விட்டால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பங்கு வைத்தவரிடம் தான் நாம் கேட்க வேண்டும், கொடுத்தவரிடம் கேட்க முடியாது. அங்கே பணக்கார உதாரணம் எத்தரமா சொல்லுவாங்க, இதே மாதிரி விளங்கக்கூடாது. கார்ல உட்கார்ந்துட்டு ஒரு 50 ரூபாய் கட்ட கையில கொடுத்து ஏழைகள் எல்லாம் கொடுக்க சொன்னாரு. 100 மிஸ்கின் உட்கார்ந்துக்கிறாங்க. டிரைவர் யாரோ ஒருத்தர் அவருடைய பையனும் கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இருக்கும் போது யாராவது ஒரு கதவை அந்த கார்ல உள்ள உட்கார்ந்து தட்டி எனக்கு காசு கொடுன்னு கேட்டா அங்க கொடுத்துட்டு இருக்கிறாரு, அங்க போய் வாங்கிருக்காரு. அவரை வந்து என்கிட்ட வந்து கேட்டியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டார். நாங்க கொடுத்துட்டோம்ல, எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அங்க போய் வாங்கி என்கிட்டயே வர என்று அவர் அவரை கை காட்டுவார். ஏன்னா அவங்க தான் கொடுத்ததே. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். அப்ப பெருமானார் சொல்றாங்களே, எது வேணும்னா அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொன்னாங்களே, நீங்க என்ன மாத்தி சொல்றீங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட கேளுங்க. நீங்க அன்புக்காக தான் கேட்க சொன்னாங்க. விளங்கி கேட்கணும், விளங்காம கேட்கக்கூடாது, விளங்கி கேட்கணும். நீங்க யார்கிட்ட கேட்குறீங்க உங்களுடைய தேவைகளை? அல்லாஹ்ட்ட கேட்குறீங்க. அல்லாஹ் தான் கேட்க சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். உப்புக்கள் தேவைப்பட்டாலும் அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னாங்க. செருப்பு வார இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னாங்க. நீங்க எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்குறீங்க இல்லையே. யார் நம்ம தேவையை பூர்த்தி செய்வாங்க மஹ்லூக்ல பார்த்து நீங்க அங்கதானே போறீங்க. ஒரு கார்பரேஷன்ல ஒரு வேலையாகனா யார் நம்ம இருக்கான்னு பாக்குறாரு. ஏதாவது வேற ஒரு வேலையாகனா அங்கே அரசியல்வாதி யார் இருக்கான்னு பாக்குறாரு, பணக்காரர் யார் இருக்கான்னு பாக்குறாங்க. உங்களுடைய ஹாஜத்துக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருமே கடமானவ யாரும் குடும்பம் நடத்தல. ஒவ்வொருத்தருமே தன்னுடைய மைண்ட்ல ஒரு கால் நமக்கு பட்ஜெட் துண்டு விழுந்துச்சுன்னு சொன்னா மாமாட்ட கேட்போம், இல்ல மச்சா கிட்ட கேட்போம். ஒருத்தர் நம்முடைய சிந்தனையில வச்சிருக்கிறோம். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நல்ல வசதியா இருக்கிறார், அவர் எப்ப கேட்டாலும் கடன் கொடுப்பார் என்று நாம் சிந்தனையில் ஒவ்வொரு சிருஷ்டிகளை வைத்திருக்கிறோம். எங்க அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ் கிட்ட போயிருந்தா அங்க தெரியும் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறது. அல்லாஹ் ஷேகுமார்கள் அல்லாஹ்வை காட்டி கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ஹாஜித் வாங்க சொன்னாங்க, நீ கிட்ட போய் பாரு அல்லாஹ் கிட்ட, அவன் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை காட்டுவான். நீ சிருஷ்டிகர்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கிற, உன் ஹாஜித் அல்லாஹ் கிட்ட கேட்டதே கிடையாது, அல்லாஹ் கிட்ட நின்னதே கிடையாது. கை கட்டி நீ செவுத்து முன்னாடி நிற்கிற. நீ உனக்கு எப்படி அல்லாஹ் தெரியுமா? உனக்கு எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் தெரிவார்கள்? அதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை காட்டி கொடுத்தார்கள். அந்த சஹாபாக்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அப்பி கொண்டார்கள். எங்க அல்லாஹ்வை கண்ட காபத்துல்லாஹ்ல போறோம், ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் சுத்தி சுத்தி வந்தாங்க? காபத்துல்லாஹ் சுத்த வேண்டியதானே? அன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹகீகத்தை விளங்கினார்கள். எந்த அல்லாஹ்வை காட்டினார்களோ அதான் யஸ்அலூனக அனில் ரூஹ், யஸ்அலூனக அனில் அஹில்லா, யஸ்அலூனக அனில் மஹீத் நிறைய சொல்றாங்க. ரூஹ பத்தி கேட்கறாங்க, நிலவை பத்தி கேட்கறாங்க, ஹைல பத்தி கேட்கறாங்க, எல்லாத்தையும் பத்தி கேட்டாங்க. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அல்லாஹ் சஹாபாக்கள் அல்லாஹ் பத்தி கேட்டாங்க. நீங்க அல்லாஹ் அல்லாஹ் சொல்றீங்க, யார் சொல்றாங்க? எங்க இருக்கிறோம்? அவன் கிட்ட இருந்தா நாங்க மெதுவா கூப்பிடுவோம், அல்லாஹ் என் கூட இருப்பியா என்று நாங்க மெதுவாக கூப்பிடுவோம். அல்லாஹ் ரொம்ப தூரமாக இருக்கிறான்னு சொன்னா நாங்க கசி கூப்பிடுவோம், அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே எஸ் அலுவலகான்னு கேட்கும் போது புல் நபியை நீங்க சொல்லுங்க ஸ்லாங் சொல்லுங்க. கேள்வி கேட்கிற போது எஸ் அலுவலகான்னு சொன்னாங்களா? அவர்கள் கேட்கிறார்கள், புல் நபியை நீங்க சொல்லுங்க. அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்க என்று அல்லாஹ் அந்த ஸ்லாங்ல சொன்னான். இந்த இடத்துல எஸ் அலுவலக சொல்லவே இல்லை. இதா சாலக இபாதின் ஆரம்பிக்கிறான்.
ஏன்னா அல்லாஹ் தஆலா கேட்கும் போது யஸலுக யஸலுனா சொல்லுவான். திடீர்னு என்ன மாத்தி அல்லாஹ் தஆலா சொல்றானே என்னும்போது அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு பார்க்கணும்ன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா யஸலுகன்னு கேட்டு அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. இதா சாலக இபாதி, என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டார், அன்னி ஃபைனி கரீபுன், அன்னி புல்ல எடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் நபியே, அன்னி ஃபைனி கரீப், நிச்சயமாக நான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன் என்று சொல்லணும். அல்லாஹ் இதா சாலக இபாதின்னு சொல்லும்போது புல்ல அல்லாஹ் எடுத்து விட்டான். சொல்றது யாரு? முகமது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்னி ஃபைனி கரீப் முகமது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை அந்த ஆயத்தை இறங்கியவரின் சஹாபாக்கள் விலகிக் கொண்டார்கள். நாம் எங்கோ அல்லாஹ் என்று நினைத்தோம். அல்லாஹ் எங்கோ இருக்கிறான், அவன் காபத்துல்லாஹ்வில் இருக்கிறானா, அர்ஷில் இருக்கிறானா, எங்கோ இருக்கிறான் என்று நினைத்தோம். அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டார் என்று விலகிக் கொண்டார்கள் சத்திய சஹாபாக்கள். அன்னி ஃபைனி கரீப் என்று சொன்னவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ் இருக்கிறார் விலகினார்கள். சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ். அன்பர்களே, நாம் அந்த ரகசியத்தை விளக்காததன் காரணமாக தான் முட்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவை நாம் அடையவே முடியாது. பகை முஹம்மது ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் போகாமல் நாம் அல்லாஹ்வை அடைய முடியாது. அல்லாஹ்வின் மார்க்கத்தை மாரிஃபாவை விளக்க முடியாது. நபியாலும் அது தெரியும். அதான் லா இலாஹா இல்லல்லாஹ் விளங்கினாதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் விளங்க முடியும். अल्लाह का इरफान आसान है लेकिन समझना मुश्किल मकाम मोहम्मद. அல்லாஹ்வுடைய இர்ஃபானை கூட விளங்கிடலாம், அது ரொம்ப லேசு தான். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மகாம விளங்குறது தான் ரொம்ப கஷ்டம். அபுதாவும் இருக்கிறாங்க, அபுதாவும் இருக்கிறார்கள், எஜமானாகவும் இருக்கிறார்கள், இன்சானாகவும் இருக்கிறார்கள், ரசூலாகவும் இருக்கிறார்கள். ஆனா அதை விளங்க முடியாது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விளங்கியாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சத்திய சஹாபாக்கள் காதலித்ததை போல யாருமே காதலிக்க முடியாது. ஆனாதான் அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தார்கள். உலகத்தில் கியாமத் ஆரம்பத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கியாமத் வரைக்கும் உள்ள மக்களில் சஹாபாக்களை போல யாரும் இருக்க முடியாது. சஹாபாக்களை போல முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரும் நேசிக்க தகுதி இல்லை. அதனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மத்தியிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சத்திய சஹாபாக்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள். ஹதீஸ் ஷரீஃப் பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்தால் ஒரு சொட்டு தண்ணி கூட பூமியிலே இருக்காது. சுற்றி சஹாபாக்கள் நின்று அதை குடித்து விடுவார்கள். கீழே ஒரு சொட்டு தண்ணி கீழே விட மாட்டாங்க, எல்லாத்தையும் குடிச்சிடுவாங்க. நபியை அவர்கள் அப்படி நேசித்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் காதலித்தார்கள். எப்படி என்று சொன்னால், பெருமானாருடைய சபையில் உட்கார்ந்திருந்தார். பெருமானாருடைய சபையில் உட்கார்ந்திருந்தார். ஆட மாட்டாங்க, அசைய மாட்டாங்க, அப்படியே சிலை போன்று இருப்பார்கள். பட்சிகள் ஏதோ சிலைதான் உட்கார்ந்து நம்ம தலையில உட்கார்ந்து இருப்போம். அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இருந்தாங்க. அவர்கள் தான் விளங்கினார். அதனால்தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் காலையிலும் மாலையிலும் zikr செய்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் அவர்கள் zikr செய்கிறார்கள். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுன பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹஹு. அல்லாஹ்வுடைய தேட்டத்தில் காலையிலும் மாலையிலும் அவங்க zikr செய்றாங்க. நபி அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக, உங்க நஃப்ஸை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். ஆனா இந்த ஆயத்தை வெளிப்படையான உலமாக்கள் எப்படி தஃசீர் செய்றாங்கன்னு தெரியாது. நபியுடைய ஷான உயர்த்தக்கூடிய ஆயத்து, நபியுடைய அந்தஸ்தை கூறக்கூடிய ஆயத்து. ஜாஹிர் உலமாக்கள் எப்படி செய்றாங்கன்றது என் ஷேக் செய்த தஃசீர் நான் சொல்றேன். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுன பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஜரியை முபாரகாவிலே இருக்கிறார்கள். சத்திய சஹாபாக்கள், திண்ணை தோழர்கள் என்று சொல்லக்கூடிய சத்திய சஹாபாக்கள் மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்து இறைவனுடைய தியானத்திலே zikr இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான், நபியே உங்களுடைய நஃப்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் செய்யுங்க, கட்டுப்படுத்துங்கள்.
என்ன கட்டுப்படுத்தணும்? வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன பில் கதாத்தி வல் அஷி. காலையில மாலையில சிக்ர் செய்யறதோடு நீங்க போய் உட்கார்ந்து கேட்கலாம். காலையிலும் மாலையிலும் சிக்ர் செய்யறதோடு நீங்க போய் உட்காருங்க. வலா தமுத்தன்ன ஐனாக துரீது ஸீனத்தல் ஹயாத் துன்யா. யாரு துனியாவை தேடுகிறார்களோ அவர்கள் பக்கம் உங்க கண்ணை திருப்பாதீங்க. இது வந்து ஜாஹிர்ல பார்த்தா, வெளிப்படையில பார்த்தா நபி அவர்கள் ஏதோ துனியாவை தேடுபவர்களை பக்கம் அவர்கள் திரும்புகிறார்கள். சஹாபாக்கள் ஏதோ அல்லாஹ்வுடைய சிக்ரிலேயே லைத்திருக்கிறாங்கன்ற மாதிரி தோணும். அவுதுபில்லா. அப்படி விலகுனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம ஈமானை கொள்ளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்கள் எல்லாம் இறைவனை ஈமான் கொண்டு விட்டார்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கிறார்கள். அதனால் நபி ஹஜரே முபாரக்கால உட்கார்ந்து முராகபா செய்து இறைவனிடத்திலே ருஜுவாகி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் எவ்வளோ பேர் இன்னும் இஸ்லாத்திலே வராமல் இருக்கிறார்கள், அவர்கள் துனியா பக்கம் சென்று இருக்கிறார்கள். அவர்களையும் நீ கூட்டுவாயா அல்லாஹ், அவர்களுக்கு நீ ஹிதாயத் செய்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரே முபாரக்கால உட்கார்ந்து அல்லாஹ்விடம் யாரெல்லாம் காஃபிர்களாக இருக்கிறார்களோ, துனியாவை தேடுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி முஹம்மது ரசூலுல்லாஹ் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இறைவனிடத்திலே. இவ்வளவு வந்துட்டாங்க ஹிதாயத்துல, இன்னும் எத்தனை பேர் வராம இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களையும் கொண்டு வந்துரு என்று அல்லாஹ்வை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அவரிடத்துல மன்றாடிட்டே இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு சொன்னா, உங்களுடைய ஆசை எப்படி இருக்குன்னா ஒருத்தர் கூட காஃபிரா இருக்க எல்லாரும் முஸ்லீம் ஆயிடும் அப்படின்னு நபி கேட்கிறாங்க. எல்லாரும் முஸ்லீம் ஆயிடும், அல்லாஹ் எல்லாத்தையும் இஸ்லாத்தை கொண்டு வந்துரு, எல்லாரும் முஸ்லீம் ஆயிடும், எல்லாம் இந்த சஹாபாக்கள் உட்கார்ந்துக்கிற மாதிரி இறை ஞானத்திலே உட்காரணும் என்று நபியுடைய ஆசை. அந்த ஆசைக்காக இறைவனிடத்திலே ருஜுவாகிட்டே இருக்கிறாங்க, கேட்டு வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய நஃப்ஸை கொஞ்சம் அடக்குங்க நபி, பேராசையா இருக்குது, எல்லாம் வந்துடும் நினைக்கிறீங்க. ஏன்னா எல்லாமே முஹம்மது ரசூலுல்லாஹி நூறிலிருந்து வந்தவர்கள். தன் பிள்ளை மீது ரத்த பந்தத்தால் அசைன்னு சொல்லுவாங்க. பெற்ற பிள்ளை மீது தாய்க்கு தான் இரக்கம் வரும். முஹம்மது ரசூலுல்லாஹி நூறிலிருந்து வந்தவர்கள், அவர்களுக்காக முஹம்மது ரசூலுல்லாஹி வேண்டுகிறார்கள். எல்லா ஹிதாயத்தை பெறுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை கொள்கிறார்கள். ஹரீஸுன் அலைக்கும் தான், ஹரீஸுன் உங்களுடைய பேராசை கண்ட்ரோலே கிடையாது, அவ்வளவு பேராசையா இருக்கு. அல்லாஹ்வுடைய மொத்த ரஹமத்துமே முஹம்மது ரசூலுல்லாஹ். 70 தாயுடைய கிருபையாளர் அல்லாஹ். நீங்க பார்க்க வேண்டுமா, முஹம்மது ரசூலுல்லாஹ் பாருங்க, அந்த 70 தாய் கிருபை என்னன்னு தெரியுமா? உங்கள் மீது அல்லாஹ் பொழிவான். நாம் நபியை விட்டு அல்லாஹ்விடம் போனால் இறைவன் தஜல்லி எப்படி இருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தஜல்லி கஹாரானா ஜப்பாரானா அடக்கியால புரியலாமா. முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி இல்ல, ரஹ்மத்தே ரஹ்மத் தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா நீ ஒரு பாவம் செய்து விட்டால், இந்தளவு அன்ஃபுஸகும், நீ உன் நஃப்ஸுக்கு நீ அநீதம் இழைத்து விட்டால், ஜாவுக எங்க வரணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வர வேண்டும். ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், நீ இருந்த இடத்திலேயே தௌபா செய்யணும்னு சொன்னா எல்லாம் அல்லாஹ் சொல்றான். எதுக்கு? அல்லாஹ்விடத்தில் நமக்கு பாவம் செஞ்சா அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே. அல்லாஹ் தான் கஃபாரா இருக்கானே, வஹாபா இருக்கானே, அல்லாஹ் தஆலா அர்ஹமர் ரஹீமா இருக்கானே, எல்லாம் இருக்கிறான். சொன்னதே அல்லாஹ் தான், சொன்னதே அல்லாஹ் தான். எல்லாம் இருந்தாலும் ஓ பாவத்தை நான் மன்னிக்கலாம்னு சொன்னா, ஓ நஃப்ஸுக்கு நீ அநீதம் இழைத்து விட்டால் முஹம்மது ரசூலுல்லாஹ் பக்கம் நீ வரணும். ஏன் பக்கம் வராதே? அங்க போன்றான், அந்த சாத்து பக்கம் போகணும். போய் என்கிட்ட நீ பாவம் இழைத்து, சரி நபி கிட்ட வந்துட்டோம், அல்லாஹ் சொன்னா அதனால நான் வந்தேங்க சொல்லுவாங்க. அவர் கூப்பிட்டாரு, இவரு கூப்பிட்டா நான் வரலங்க, நான் இதற்காக வந்தேன்னு சொல்லுவோம். கல்யாணத்துல மாப்பிள்ளைக்காக நான் வரலங்க, பொண்ணுக்காக வந்தேன் அந்த மாதிரி. ஏன்னா அவரு எனக்கு பிடிக்காது, அவரு என்ன கூப்பிடவே இல்லை, இவருக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அல்லாஹ் சொன்னாங்க நபியே உங்ககிட்ட வந்தேனா, உங்களுக்காக வரலன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அடுத்து நீ அந்த இடத்துல நீ தௌபா செஞ்சாலும் சரி, யா ரசூலுல்லாஹ் மேல இறக்கப்படணும், அவர்கள் கை தூக்க வேண்டும் எனக்காக, என்னிடம் உனக்காக வேண்டி அவர்கள் என்னிடம் கை தூக்க வேண்டும். அவர்கள் உனக்காக வேண்டி மன்றாடினால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ் திட்டமிட்டு சொல்கிறான், சத்தியமாக கட்டாயமாக நீ தௌபா செய்ய தௌபா பெற்றவனாக நீ ஆகிவிடுவாய் சொல்றான். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இருந்தாங்க.
நபியை நேசிக்கணும், நபியை காதலிக்கணும். இப்ப சில பேர் ஹஜ்ஜுக்கு போனா, உம்ராக்கு போனா, உம்ரா செஞ்சுட்டு அப்படியே வந்துடுறது. கேட்டா நான் மஸ்ஜித் நபவிக்கே போகல, அது ஒரு பெருமையா சொல்றோம். நீ நசீபு கெட்டவன், நசீபு கெட்டவன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துடைய வாளை உனக்கு அல்லாஹ் நுகர விட மாட்டான். அவன் தடுத்து வச்சிருக்கான், நீ ஒரு நான் போல. அவன் அந்த வாசலுக்கு போக உனக்கு தகுதியில அல்லாஹ் விரட்டிட்டான். சில பேர் அப்படி போனாலும் எப்படி போகணும்னு சொன்னா, நம்ம எல்லா இடங்களையும் பார்க்க போற மாதிரி ஒரு டூர் மாதிரி போகணும். நவுதுபில்லா நகரத்து பாஷை. அந்த நபியுடைய வாசலுக்கு பரிமாறுகள், இறை நேசர்கள், மஹபூபீன்கள், அந்த மாதிரி நேசிக்க முடியாது. சரி, நேரம் ஆயிடுச்சு. அப்துல் ரஹ்மான் குரமி, அந்த மகான், அந்த முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது காதல்னா அல்லாஹ்வுக்காக, காதல்லையே அவர்கள் அழிந்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு காதல். அந்த மகான் போய் அவர்கள் எழுதின பாடல்களை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸார் கிட்ட நின்று நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. போனாங்க, தடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுக்காக அந்த அரசருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசருடைய கணவர் அப்துல் ரஹ்மான் உதவி வரான்னு முதல்ல அவங்க தடுத்துட்டாங்க. தடுக்கப்பட்டார்கள். அந்த தடுக்கப்பட்ட உடனே அவர்கள் நான் முகமது ரசூலுல்லாஹை தியாகம் செய்யறதுக்கு தகுதி இல்லையாக அந்த இடத்தை ஒதுக்கி விட்டார்கள். அப்துல் ரஹ்மான் அப்படியே ஒதுக்கிட்டாங்க. எப்படி மெழுகு முருகுமோ அப்படி ஒதுக்கி விட்டார்கள். அன்பர்களே, அல்லாஹ் தஆலா அல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹை நேசிச்ச மாதிரி யாரும் நேசிக்க முடியாது. அல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்ச மாதிரி யாரும் நேசிக்க முடியாது. அப்படி அல்லாஹ் தஆலா முகமது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை தன் அடியாருக்கு கொடுக்கிறான்னு சொன்னா, எந்த அடியாரின் மீது இறைவன் நேசம் வைத்தானோ அந்த அடியாருக்கு அல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை கொடுப்பான். இல்லைன்னா அந்த முஹப்பத் வராது. கைரல் அல்லாஹ் பதில் செய்யணும். இப்ப அந்த செய்தி நான் விட்டுட்டேன். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க நபியே, அதனால உங்க நஃப்ஸை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள். அந்த சத்திய சஹாபாக்கள் காலையில மாலையில சிக்கல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் சிக்கல் பரிபூர்ணமாகவில்லை. பாருங்க, இறை ஞானத்துடன் தான் அல்லாஹ் அவை சிக்கல் செய்கிறார்கள். ஆனால் அவங்க சிக்கல் பரிபூர்ணமாகல. உங்க முகத்தை தேடுது. என் நபி எங்கே, என் நபியின் முகம் எங்கே, அந்த முகத்தை பார்த்தாதான் அல்லாஹ் சிக்கல் பரிபூர்ணமாகும். இது சஹாபாக்களுடைய ஆசை. ஆர்வம் தேடுறாங்க. ரசூலுல்லாஹ் எப்போ வருவாங்க? ஹுதைபியா முபாரக்குடைய வாசலை பார்த்து கொண்டு, இறைவனை தியானித்துக் கொண்டு, அந்த அல்லாஹ்வை எப்போது காணவேன் என்று பார்த்தாங்க. அல்லாஹ் சொன்னா, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன பில் கதாத்தி வல் அஷி. நபியே, உங்கள் முகத்தை தேடுகிறார்கள் என்னை சிக்கர் செய்வதற்கு. அவர்களுடைய சிக்கர் பரிபூர்ணமாக சொன்னா, உங்க முகத்தை பார்த்தாலும் சிக்கர் பரிபூர்ணமாகும். நபியை பார்த்தாங்க சத்திய சஹாபாக்கள் இறைவனை அடைந்தார்கள். என்னை பார்த்தவர் திட்டமாக ஹக்கை பார்த்தான். அந்த ஹக்கை தேடுகிறார்கள் சஹாபாக்கள். அதனால அல்லாஹ் உங்க முகத்தை காட்டுகிறான். உங்களை கொண்டுதான் என்ன அடைந்தாங்க அவர்கள். உங்களுடைய முகத்தை காட்டுதான் என்னை அடைந்தார்கள். உங்களுடைய முகத்தை நீங்கள் காட்டுங்கள். உட்கார்ந்து அல்லாஹ் உட்காரா. அல்லாஹ் எப்படி நேசிக்கிறான், அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை எப்படி நேசிக்கிறான். நபியே, நீங்கள் மதினமா நகர்த்து மண்ணிலே இல்லை, நீங்க எங்க கண்ணில் இருக்கிறீர்கள். நபியே, நீங்கள் எங்களுடைய இரண்டு கண்களிலே இருக்கிறீர்கள். நபியை அல்லாஹ் தஆலா அமைத்தது போல யாரும் அமைக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கிறான். பக்தி காதலியை இரவு நேரத்தில் போகணும். காதலிய இரவு நேரத்தில் பார்க்க விரும்பும், தனிமையில் பார்க்க தான் விரும்புவான். எல்லோருடனும் காதலியை பார்க்க விரும்புவான். அதனால அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல் முஸம்மில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிர்காலத்திலே போர்வையை போர்த்தி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வந்து அல்லாஹ் யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி தூங்கக்கூடியவரே. ஏங்க, போர்வை போர்த்தி தூங்கினா நாம ரசிப்போமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் போர்வை போர்த்தி தூங்குறாங்க, அதை அல்லாஹ் ரசிக்கிறான். போர்வை போர்த்தி தூங்கக்கூடியவரே அப்படின்னு அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து ரசித்து கூப்பிடுறான். குமில்ல இல்லா கலீலா, போர்வை போர்த்தி தூங்கக்கூடிய கொஞ்ச நேரம் எத்தி எங்க பேசுகிறேன்.
நைட்ல போய் கொண்டாடி எடுக்கிறாரு. எல்லாரும் தூங்கியாச்சு, யாருமே இல்லவா. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் காதலிக்கின்றான். அந்த தேட்டம் வேறு, இந்த தேட்டம் வேறு. தொழிலை கலீலா நபியை கொஞ்ச நேரம் எழுதி கூட பேசுகிறேன். நிஸ்பம் அரையினமும் பேசுகிறேன். நான் கேட்டுட்டே இருக்கேன். கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க பேசணும், நான் கேட்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இரவுல அல்லாஹ் எழுப்புகிறான். அல்லாஹ் அக்பர். தொழிலை கலீலா நிஸ்பம் அபிகுஸ் மின்ஹு கலீலா. நபியை பாதி இரவு பேசுறவங்க கேட்கற தயாரா, முழு இரவு பேசுறவங்க கேட்க தயாரா இருக்கு. இல்ல குறைந்து கொண்டாலும் பரவாயில்ல, உங்க சௌகரியம். யார்கிட்ட சொல்லுவாங்க? எந்த நபிகிட்ட அல்லாஹ் கொஞ்சினான்? இது எந்த மனிதர்கிட்ட அல்லாஹ் கொஞ்சினான்? எந்த சிருஷ்டிகிட்ட அல்லாஹ் கொஞ்சினான்? முகமது ரசூலுல்லாஹ் யார் என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். وبالله إلا إذا خيرا نصفه أو ينقص منه خيرا أو زد عليه ورتل القرآن ترتيلا. நீங்க தர்த்தீலா குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தாலும் சரி, நபி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். யாரு கேட்கறாங்களோ இல்லையா, நான் கேட்கறது நபின்றான். கையெழுத்து அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷானை நம்ம விளங்க முடியாது. அல்லாஹ் எப்படி மதிக்கின்றானோ அப்படி நம்மால் மதிக்க முடியாது. அல்லாஹ் எங்கு வைத்திருக்கிறானோ அந்த இடத்தில் நாம் வைக்கவும் முடியாது. குறைந்தபட்சம் விசேஷமாக சொல்வார்கள், முகமது ரசூலுல்லாஹ் வாங்கி பழகுங்க, நபி கையால வாங்கி பழகுங்க. அப்போதுதான் தெரியும் உங்களுக்கு அந்த நபியுடைய ஷான் என்ன. அல்லாஹ் டைரக்டா வாங்க முடியாது. அந்த நபி எங்கே இருக்கிறார்கள்? சஹாபாக்கள் விளங்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பிப இலைய துன்யாக்கும் அத்தீப் வல் மர்ஆ குர்ஆன் ஐனி பிஸ்ஸலாத்னா. பெருமானார் சஹாபாக்கள் அதுவரை எப்படி பார்த்தார்களோ தெரியாது. அதற்கு பிறகு என்ன ஆயிடுது? முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம உலகத்திலே இல்லையாங்க. ஹுப்பிப இலைய துன்யாக்கும், உங்க துன்யால எனக்கு பிடிச்சதுன்றாங்க நபி. உங்க ஊர்ல எனக்கு பிடிச்சது இதாங்க அப்படின்னு சொல்றோம்ல. மேலப்பள்ளத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த ஓட்டு மாவுன்னு சொல்லுவாங்க, சுருள் பணியம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி முகமது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்க துனியால எனக்கு உவப்பாக்கப்பட்டிருக்கிறது, பிரியமாக்கப்பட்டிருக்கிறது, இறைவன் எனக்கு பிரியமாக்கியிருக்கிறான். 3 அத்தீப் நறுமணம், ஒல்மரா மனைவி, குர்ஆன் பிஸ்ஸலா. தொழுகை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உங்க உலகத்துல உள்ளதுட்டாங்க. நபியுடைய உலகத்துல உள்ள தொழுகை என்ன? உங்க உலகத்துல உள்ள தொழுகை குர்ஆன் பிஸ்ஸலா. எனக்கு ஒரு தொழுகையின் கண் குளிர்ச்சி இருக்கிறதுனால அது எங்க இருக்குது? உங்க உலகத்துல இருக்கிறதுனால. முஹம்மது ரசூலுல்லாஹ் உலகம் வேறு. உங்க ஊருக்கு நான் சொன்னா எங்க ஊர் வேற இல்ல. உங்க ஊர்ல இது பிடிக்கும்னு சொன்னா எங்க ஊர் வேற இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்க உலகம் சொன்ன பிறகு அவருடைய உலகம் வேறு. அவருடைய உலகத்தை நாம் விளக்க முடியாது. அவர்கள் மலக்குகளோடு இருக்கிறார்கள், அவர்கள் சுவனத்தில் இருக்கிறார்கள். ஒரு நேரம் பெருமானார் சொல்றாங்க, நான் தொழுது கொண்டிருக்கிறேன், என்னிடம் என் முன்னாடி சுவனமும் நரகம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராரத்தை முடிச்ச நேரம் ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயில் காலம் ஹராரத்துல என்ன ஒரு வேகுதே அப்படின்றாங்க நபி. திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பக்கத்துல அபூபக்கர் சித்திக் உட்கார்ந்திருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, யார் சொல்லலாம், திடீரென்று குளிர்ந்துச்சு. யார் சொல்றா, என் மீது ஒரு தண்ணீர் பட்டது, என் மேல ஒரு தண்ணி பட்டுச்சு. அதுல இருந்து எனக்கு வேகவே இல்லை. யார் சொல்லலாம், அப்படியே சில்லுன்னு ஏதோ ஏசியில் உட்கார்ந்து, அதாவது பனியில உட்கார்ந்துருக்கிற மாதிரி யார் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு வேணுமா பட்டுச்சு அது தண்ணி அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா யார் சொல்ல, என் மேல ஒரு தண்ணி பட்டுச்சு, எங்க இருந்து வந்து தெரியலன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இவ்வளவு ஹராரத்தா இருக்கேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா ஊர்லிங்கள் என் மீது சுவனத்தின் தண்ணீரை தெளித்தார்கள். அப்படி ஊத்துனாங்க என் மேல. அது உங்க மேல எப்படி பட்டுச்சுனாங்க. இது நான் வாழ்ந்த உலகம் பாருங்க, நான் வாழும் உலகம் அது. அது எப்படி உங்க மேல பட்டுச்சு? என் மீது ஊற்றப்பட்ட தண்ணி அது வெளியே போறது சான்ஸே இல்லை. நான் வேற உலகத்துல இருக்கிறேன், உங்க மேல எப்படி பட்டுச்சுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஃபனாவாகி விட்டார்கள். அவர்கள் அந்த உலகத்திலே சேர்ந்து விட்டார்கள். தண்ணீர் அவர்கள் மீது தெரிந்தது. அதுதான் ஃபனாகி. அதுதான் நாம் ஃபனாவானா தான்
இறை நேசர்கள் வழிபாடுகள் எல்லோருமே அந்த ஃபனாயத்திலே இருக்கிறார்கள். அந்த காதல் உள்ளத்தில் வந்தாதான் ஃபனாக முடியும். தன்னை மறந்த நிலையில் சொல்லும் கைரங்கள் அல்லாஹ் பதில் செய்யணும். நமக்கு அதை என்னன்னு அல்லாஹ் உணர்த்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு ஆகமைகளை விளக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக. அந்த நபியுடைய பிச்சையை வாழக்கூடிய நல்லடியார்களாக ஆக்குவானாக. முகமது ரசூலுல்லாஹின் கரத்தால் வாழும் பாக்கியத்தை கொடுப்பானாக. யாரும் ஷிர்க் என்று நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் கொடுக்கின்றான், முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் கொடுக்கின்றான். நாம எல்லா கையிலையும் வாங்குறோம், பிரயோஜனம் இல்லை. முகமது ரசூலுல்லாஹின் கையினால் வாங்கி பாருங்கள், அப்போது தெரியும் நாம் தான் ஷிர்கிலே இருக்கிறோம். முகமது ரசூலுல்லாஹின் கையில் வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் தௌஹீதிலே இருக்கிறார்கள். அதை விளக்குற நசீப் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு கொடுப்பானாக. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்க கொடுக்குறேன்.